இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கேட்குறீங்களா? சுட சுட வடித்த சாதம். எங்கள் எல்லாருக்குமே வடித்த சாதம் தான் பிடிக்கும். நாங்கள் குக்கரில் சோறே வைக்க மாட்டோம். சூடாக இருக்குது வடித்த சாதம். இது வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார். வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்ல சாம்பார் பொடி, நான் வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி போட்டு வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு காரம் இல்லாமல் நான் செய்வேன். அடுத்து இது சுக்கு மல்லி காப்பி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது சுக்கு மல்லி ரசம். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். புளி கரைச்சி ஊற்றி செய்கிற ரசம். மிளகாத்த கிள்ளி போடணும். அடுத்து வீட்டில் ஊற்றின தயிர். இது நார்த்தங்காய் ஊறுகாய். இது முட்டைக்கோஸ் தோரன். இது புடலங்காய் கூட்டு. இதெல்லாமே இன்றைக்கி லன்ச் பண்ணி சாப்பிட ரெடி ஆயாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்.